வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசுக்கு ஒத்தூதும் அதிகாரிகளின் சூழ்ச்சியில் வீழ்ந்துவிட வேண்டாம், வலிவடக்கு மீள்குடியேற்ற குழு எச்சரிக்கை. செம்மணி விவகாரத்தை முன்வைத்து கொழும்பிலும் போராட்டம். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக வெடித்த போராட்டம். கீரிமலையில் கொட்டப்பட்ட கழிவுகள் வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் கூட்டாக விடுத்துள்ள கோரிக்கை. இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை, உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அறிவிப்பு. இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாற்றம். இலங்கையை அச்சுறுத்தலுக்குள்ளாக்கும் டெங்கு, உயிரிழப்பு 62 உயர்வு. இலங்கையின் பணவீக்கம் அதிகரிப்பு. இலங்கையை உலுக்கிய நீர்கொழும்பு சிறை மோதல் விவகாரம் 2 மணி நேரம் சாட்சியம் அளித்த சிறை அதிகாரி. குளவி கொட்டுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழப்பு, 7 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. ஸ்பெயின் பகுதிக்குள் 24 மணி நேரத்தில் புகுந்த 49,000 மொரோக்கர்கள், ஐரோப்பிய எல்லைகளில் பதற்றம். அமெரிக்க ஆதரவு பல்கேரிய சைப்ரஸ் நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். மக்களின் கோரிக்கைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மாறாக இராணுவத்தால் அபகரிக்கப்பட்டுள்ள பூர்வீக நிலங்களுக்கு நஷ்டஈடு வழங்கும் சதி முயற்சியை அரசின் ஏவுதலுடன் சில அரசு அதிகாரிகள் முன்னெடுத்து வருவதாக வலிவடக்கு மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழு கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சதி முயற்சியின் ஒரு கட்டமாக எதிர்வரும் ஆகஸ்ட் 4 தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் நஷ்டஈடு வழங்குவதற்கான கலந்துரையாடல் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக காணிகளை இழந்ததவிக்கு மற்றும் எக்காலத்திலும் நஷ்டஈடு கோராத மக்களுக்கு பிரத்யேகமாக கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இவ்வாறு அழைக்கப்படும் மக்களிடம் ஏதோ ஒரு வகையில் சம்மதத்தை பெற்று அவர்களின் பூர்வீக காணிகளை நிரந்தரமாக கபளீகரம் செய்யவே இன்றைய அரசும் அதன் அதிகாரிகளும் தீவிரமாக முயற்சிப்பதாக அந்த குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இராணுவ பிடிக்குள் இருக்கும் தமது சொந்த நிலங்களை நிபந்தனையின்றி விடுவிக்குமாறு கோரி மயிலட்டி மக்கள் தொடர்ந்து 15 வாரங்களாக தொடர் அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மக்களின் இந்த நியாயமான போராட்டத்தை வலுவிழக்க செய்யும் சதி வேலைகளில் அரசாங்கம் இறங்கியுள்ளது. எனினும் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் ஒரே நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று போராடினால் எமது காணி நிலங்களை வெற்றிகரமாக மீட்டெடுக்க முடியும் என்று ஏற்பாட்டுக் குழுவினர் வலியுறுத்தி விடுத்துள்ளனர். செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரியும் அகழ்வு பணிகளை தடையின்றி தொடர வலியுறுத்தியும் கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்துக்கு முன்பாக நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் தடையின்றி தொடர வேண்டும் மற்றும் காணாமல் போன உறவுகளுக்கு நீதி வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்டுள்ள ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களுக்கு நீதியான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இவ்வாறு போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் ஊடகவியலாளர்களால் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இன்றைய தினம் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. யாழ்ப்பாணத்துக்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றதோடு யாழ் மாவட்ட செயலகத்தில் ஊடகவியலாளர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட கருத்தரங்கிலும் கலந்து கொள்ள திட்டமிட்டதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் ஊடக படுகொலைகள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்களுக்கு நீதி கோரியும் விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தியும் ஊடகவியலாளர்கள் பிரதி அமைச்சரின் கருத்தரங்கை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீரிமலை பகுதியில் 300க்கும் மேற்பட்ட டிப்பர் லோட் கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதாகவும் அதை ஆடி அமாவாசை தினத்துக்கு முன்னர் மீள அள்ளி வலிவடக்கு பிரதேசத்துக்கு வெளியே கொண்டு செல்ல வேண்டும் என வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் கூட்டாக கோரிக்கை விடுத்தனர். மாவட்டபுரம் கீரிமலை வீதியில் சுண்ணக்கல் அகழ்ந்ததால் ஏற்பட்ட பாரிய குழிகளில் டிப்பர் வாகனங்களில் கழிவுகள் எடுத்து வரப்பட்டு கொட்டப்பட்டு வருகிறது. இது தொடர்பில் பிரதேச சபை உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கொட்டப்பட்ட கழிவுகளை அங்கிருந்து மீள அள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி வந்த நிலையில் அண்மையில் அடையாளம் தெரியாத நபர்கள் குப்பைகளுக்கு தீ வைத்தனர். மேலும் கடந்த 2 நாட்களாக எரிந்து வந்ததால் அதனால் ஏற்பட்ட புகை மண்டலத்தால் அயலவர்களும் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்னினோ நிலைமையுடன் நிலவும் வெப்பத்தின் மத்தியில் மதுபானம் மற்றும் இனிப்பு பானங்களை அருந்துவது மனித உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வெப்பத்தாக்கத்தை ஏற்படுத்தி மரணத்தை உருவாக்கும் என்றும் சுகாதார அமைச்சின் தொழில்சார் சுகாதார பிரிவு எச்சரித்துள்ளது. இந்நாட்களில் மனித உடலால் உணரக்கூடிய அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. மதுபானம் அருந்துவதால் உடலில் நீரிழப்பு ஏற்பட்டு பல்வேறு சிக்கல்கள் தோன்றக்கூடும் என அந்த பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் இனுகுவா சுரவீர தெரிவித்தார். வெப்பமான வானிலை எதிர்வரும் சில நாட்களில் தீவிரமடையக்கூடும்.
உடல் நீரிழப்புக்கு உள்ளாகாமல் பாதுகாப்பதற்கு சுத்தமான நீர், இளநீர், தர்பூசணி போன்றவற்றை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்னினோ நிலைமையுடன் வளிமண்டலத்தின் வெப்பநிலை கடுமையாக அதிகரிக்கும். இதனால் சிறுவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையான காலப்பகுதியில் வெயிலில் நடமாடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்களை கருத்தில் கொண்டு விலை திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று முன்னர் அறிவிக்கப்பட்டது. இதனிடையே நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது இன்று காலை உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை சரிவு ஏற்பட்டது. அதன்படி WTI கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 1.71 குறைந்து 82.16 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 62ஆக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த பிரிவு வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த ஆண்டு இதுவரை பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 84,724ஆக அதிகரித்துள்ளது. அதன்படி ஜூலை மாதத்தில் நேற்று நிலவரப்படி பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 29,350ஆக பதிவாகியுள்ளது. இந்த ஆண்டு இதுவரை கம்பகா மாவட்டத்திலிருந்து 17,971 பேரும், கொழும்பு மாவட்டத்திலிருந்து 16,814 நோயாளிகளும், கண்டி மாவட்டத்திலிருந்து 5,873 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 44,829ஆக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தில் 12,738 நோயாளர்களும், மத்திய மாகாணத்தில் 7,370 நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனின் அடிப்படையில் ஜூலை மாதத்துக்கான பணவீக்கம் 7.3% அதிகரித்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 6.8% காணப்பட்ட பணவீக்கம் 7.3% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உணவு பணவீக்கமும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது கணிசமான அளவு அதிகரித்துள்ளதோடு அது 3.6% இருந்து 6.3% உயர்வடைந்துள்ளது. உணவு அல்லாத பிரிவின் பணவீக்கம் 2026 ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது ஜூலை மாதத்தில் சற்று குறைவடைந்துள்ளது. அதன்படி ஜூன் மாதத்தில் 8.4% காணப்பட்ட அதன் பெறுமதி 7.8% குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையின் பிரதம சிறை அதிகாரி விக்ரம ஜெயந்தகுமார நேற்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகி 10 அதிகாரிகள் மற்றும் 22 கைதிகள் கொல்லப்பட்ட கொடூரமான சிறை மோதல் தொடர்பில் 2 மணி நேரம் சாட்சியம் அளித்துள்ளார். நீதிபதி ஷிலானி பெரேரா முன்னிலையில் பிற்பகல் 1 மணி தொடங்கி 3 மணி வரை சாட்சியம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணைகளை தொடர்ந்து அந்த ஆதாரங்களில் தேசிய பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமான தகவல்கள் அடங்கியுள்ளதாக நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். அந்த சாட்சியத்தை எந்த ஊடகத்திலும் வெளியிடக்கூடாது என்றும், தேசிய பாதுகாப்பிற்கு கடுமையான அச்சுறுத்தல்களை தவிர்ப்பதற்காக அதை பாதுகாப்புடன் வைத்திருக்க வேண்டும் என உத்தரவிட்டார். விசாரணையின் போது சம்பவம் நடந்த சமயத்தில் வெளிக்கடையிலிருந்து நீர்கொழும்பு சிறைக்கு பணிக்கமர்த்தப்பட்ட 89 சிறைக்காவல் அதிகாரிகள் தொடர்பான விரிவான அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. கொழும்பு தேசிய மருத்துவமனை மற்றும் நீர்கொழும்பு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் குறித்து அறிக்கைகளையும் சிறை அதிகாரிகள் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா தலவாக்கலை லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாமஸ்டன் ரத்தினகிரி தோட்டத்தில் குளவிக்கொட்டு கிழக்காகி ஒருவர் உயிரிழந்ததோடு 7 பேர் லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. பாமஸ்டன் ரத்தினகிரி தோட்டத்தில் வளமையான பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது திடீரென்று குளவிகள் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலில் காயமுற்ற தொழிலாளர்கள் உடனடியாக லிந்துலை பிராந்திய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். எனினும் லிந்துலை லிப்பக்கலை தோட்டத்தைச் சேர்ந்த 70 வயதுடைய முத்து நாராயணசாமி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்தன. இனி சர்வதேச செய்திகள். மொரோக்கோ பெருநிலப்பரப்பில் உள்ள ஸ்பெயினின் வட ஆப்பிரிக்க பகுதியான செவிட்டாவிற்குள் 24 மணி நேரத்துக்குள் 49,000 மொரோக்கர்கள் சட்டவிரோதமாக நுழைந்ததை அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்று காலை வரை மக்கள் அங்கு சென்று வருவதால் ஏற்பட்ட நெருக்கடியை அடுத்து ஸ்பெயினின் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோர் இன்று செவிட்டா பகுதிக்கு அவசரமாக சென்றுள்ளனர். ஸ்பெயின் பெருநிலப்பரப்பில் இல்லாமல் மொரோக்கோவின் கடற்கரையில் செவிட்டா இருந்தாலும் பகுதிக்குள் நுழைந்ததால் அது ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் நுழைவதற்கு நிகர் என்பதால் 24 மணி நேரத்துக்குள் அலை அலையாக 49,000 மொரோக்கர்கள் நுழைந்துள்ளனர். ஆயிரக்கணக்கான மக்கள் கடலில் நீந்தியும்
காற்றடைக்கப்பட்ட சாதனங்களை பயன்படுத்தியும் நுழைந்துள்ள நிலையில் கடலில் நீந்த முற்பட்டோரில் 9 பேர் உட்பட 18 பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக அமெரிக்க ராணுவ விமானங்களை தற்காலிகமாக நிறுத்த அனுமதி வழங்கியுள்ள பல்கேரியா தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வலியுறுத்தல் விடுத்துள்ளார். பல்கேரிய வெளிவிவகார அமைச்சர் வெலிஸ்லாவே பெட்ரோவா ஜமோவாவுடன் தொலைபேசியில் பேசிய அராக்சி, பிஸ்மர் விமானப்படை தளத்தில் அமெரிக்க விமான ராணுவங்களை நிறுத்த அனுமதிப்பது ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதல்களுக்கு மறைமுக ஆதரவு வழங்குவதாகும் என்றும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார். மேலும் இத்தகைய நடவடிக்கை ஈரான் மற்றும் பல்கேரியா இடையே நீண்ட காலம் நிலவி வரும் நட்புறவுக்கு முரணானது என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.